வணக்கங்க. இது மகிழ் மீடியாவின் சீரியல் பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியலோட பேரு கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த சீரியல் வந்து ஜி5ல திங்கள் முதல் வெள்ளி வரை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுதுங்க. அது போக ஜி5 ஓடிடி தளத்துல நம்ம நாளைக்கு வர்ற சீரியலை இன்னைக்கும் பார்க்கலாம். பார்க்காதவங்க மொத்தமாவும் அதுல பார்க்கறதுக்கான வசதிகள் இருக்கு. கார்த்திகை தீபம் சீரியலை பத்தி சொல்லணும்னா 866 எபிசோடுகள் வந்திருக்கு. இந்த 866 எபிசோட்ல 400 எபிசோடு வரைக்கும் கதைக்களம் வேறையாகவும், அதுக்கப்புறம் கதைக்களம் மாறி போய் வேறு மாதிரியான கதைக்களத்துல போய் வேறு எங்கெங்கேயோ போய் வருது. விஜயகுமார் சாரு, வடிவுக்கரசி அம்மா இதுல எல்லாமே நடிச்சிருக்காங்க. இப்போ முதல்ல இருந்த கதைகள் வேற, இப்ப இருந்த கதைக்களங்கள் வேற. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சீரியல்ல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா, ஆரம்பத்துல விறுவிறுப்பா போன சீரியல், ஏனோ தெரியல அந்த 400 எபிசோடுக்கு அப்புறம், அதாவது அந்த கதாநாயகிய கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் சீரியலினுடைய கதைக்களமே மாறிருதுங்க. பெண்களுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த கதைக்களத்தோட சேர்ந்தே இந்த சீரியல் வந்திருக்கணும். திடீர்னு டைவர்ட் ஆயி மாறி போனதுல, சீரியலும் வந்து புரியாம போயிருச்சு. சீரியலினுடைய ஆர்வமும், கதையினுடைய ஆர்வமும் குறைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க பரவலா பேசிக்கிறாங்க. பொதுவாவே சீரியல் அப்படின்னா ஏன் அப்படி எடுக்குறாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. ஒரு குடும்பத்த கெடுக்கிறது, மாமியார மருமக கொலை பண்ணணும்னு நினைக்கிறது, மருமக மாமியார கொலை பண்ணணும்னு நினைக்கிறது, புருஷன கொல்லணும்னு நினைக்கிறது, மாமனார கொல்லணும்னு நினைக்கிறது. இதுதான் சீரியலினோட போக்கா இருக்கு. சீரியலினுடைய கதைக்களத்த தயவு செய்து மாத்தி இயக்குனர்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். எல்லா ரசிகர்கள், பெண்கள் முக்கியமா எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு தேவை சீரியல்ல வந்து ஒரு பெண்ணுடைய படிப்பு, கல்யாணம், இல்ல பாசபந்தம், சொந்த பந்தங்களோட முக்கியத்துவம் அத சொல்லணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய, ஆனா சீரியல் வந்து இப்ப அது அவங்க நினைக்கிற மாரியா போறது கிடையாது. இப்ப சமீப காலமா சீரியல்ல புருஷன வந்து சாருன்னு கூப்பிடுறதும், பொண்டாட்டிய வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறதும் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் வந்து மாத்தணும் இயக்குனர்கள். இதையெல்லாம் மாத்தி ஒரு நல்ல விதமா ஒரு வெப் சீரிஸ் மாரி ஒரு படிப்ப பத்தியோ, இல்ல வந்து சொந்த பந்தங்களின் பாசங்கள பத்தியோ, ஒரு கிராமங்கள பத்தியோ, வெட்டி ஒலி மாதிரி ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச மாதிரியான ஒரு கதைக்களம் பத்தியோ, இயக்குனர்கள், கதை வசன கர்த்தாக்கள் இதை ஏன் மாற்றி யோசிக்க கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்து மட்டுமல்ல, பெண்களோட பலருடைய கருத்தும் அதுதான். அத வந்து நீங்க யோசிக்கலாமே. மீண்டும் அடுத்த சீரியல் பேசுவோம் நிகழ்ச்சியில உங்கள சந்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. மகிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.